வெல்கம் டு நலம் தானா வீவர்ஸ். இன்னைக்கு கோதுமை மாவுல வீட்லயே பாஸ்தா மாதிரி செஞ்சு பருப்போட காயெல்லாம் போட்டு பிசிபெல்லாபாத் மாதிரி செய்ய போறோம். அதுக்கு ஒரு கப்பு அரை கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சம் ஜீரக பொடி, கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம். மிளகு ஒரு 5 மிளகு அளவுக்கு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம், அப்புறமேலு குழம்புலையும் போடுவோம், இதுலயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய் பொடியும் கொஞ்சம் கொஞ்சமா, எல்லாம் ரொம்பவும் காரம் சேர்க்கக்கூடாது, குழம்புல வேற சேர்ப்போம் அப்புறமேலு. இது கொஞ்சமா கொத்தமல்லி பொடியும் போட்டு கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் அரிஞ்சு போடணும். இதெல்லாம் போட்டுட்டு இப்ப இதுல ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இல்லாட்டியும் விட பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதை மட்டும் அரைச்சு இதுல கலந்துக்கணும். உப்பு போடணும். இதுக்கு தகுந்த உப்பு, எண்ணெய் 2 ஸ்பூன், அளவு நம்ம கூட்டிக்கிறதுக்கு தகுந்தாப்புல இந்த மற்ற இன்கிரீடியன்ஸும் கூட்டிக்கலாம். இப்ப இத சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் அரைச்சு இதுல கலந்து பிசைஞ்சுக்குவோம். இப்போ அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கோர்ஸா தான் அரைச்சிருக்கிறோம். இப்போ இந்த மாவுல இதை போட்டுடணும். இதை போட்டு கொஞ்சமா இப்ப இதை நல்லா கெட்டிமா பிசைஞ்சுக்கணும். நம்ம உருட்டுறது மாதிரி, பாஸ்தாக்கு சின்ன சின்னதா உருட்டுவோம் இல்லையா, அது மாதிரி உருட்டிக்கணும். இத ஒரு 5 நிமிஷம் கூட ஊற கூட விடலாம் வேணும்னா. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா? ஆமா, இதுல கொஞ்சம் கொத்தமல்லி போட்டா நல்ல செரிமானத்துக்கு நல்லது, வாசமாவும் இருக்கும். நல்லா பொடியா கட் பண்ணி அதுல போட்டுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்ப இந்த பாஸ்தா டைப்ல சின்ன இது மாதிரி கட் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ குழம்புல பருப்புல போடுறப்ப காமிக்கிறாங்க. இப்போ பருப்பு இதெல்லாம் வெட்டி வச்சாச்சு. இதுல காய் சேர்க்கறது ஏதாவது ஒரு காய் மட்டும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் சவுச்சவ், சொரக்காயெல்லாம் கூட சேர்க்கலாம். சவுச்சவ், பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், சோயா பீன்ஸ், இதெல்லாம் போட்டு வேக வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பருப்பு, துவரம்பருப்பு 1 பங்குன்னா 1/2 பங்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் 3/4 பங்கே பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சமா துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு இதை ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சிருக்கிறேன். பாதி வேக்காடு வெந்திருக்குது பாருங்க. இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. அப்புறம் கூட தண்ணி வேணும்னா சுட வச்சு கூட ஊத்திக்கலாம். இப்ப இது தண்ணி கொதிக்க போற ஒரு டைமா இருக்குது. எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இதுல காயெல்லாம் போட்டுடலாம். சவுச்சவ், பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், சோயா பீன்ஸ். இது இப்ப நல்லா கொதிச்ச உடனேயும் இதையும் இதுல ஒண்ணா போட்டுடணும். தண்ணி கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். உப்பும் போட்டுக்கணும். உப்பு போடலாம். இதுக்கு தகுந்த உப்பு, காய்க்கு மட்டும். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். முதல்லயே தண்ணி நிறைய கூட ஊத்தி கொதிக்க வச்சிருந்துருக்கலாம். இப்ப கொதிச்சிருச்சு. கொஞ்சமா இஞ்சியும் அதுல போட்டுக்கலாம்.
பருப்பு போட்டதுனால கொஞ்சம் போட்டிருக்கிறோம். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமேலு அந்த பாஸ்தா செஞ்சதை வந்து அதில் அப்படியே உதிரியாக போட்டுடணும். ஒன்றா போட்டாலும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து விடணும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ பாஸ்தா போட்டுட்ருக்கீங்களா? ஆமாம், பாஸ்தா இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அது மாதிரி போட்டு ஒரு கிளறிட்டு எல்லா பாஸ்தாவும் போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக போடுறீங்க? ஆமாம், ஒரேடியாக போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும். அப்புறமேல வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டியில் அப்படியே உடச்சி விட்டுக்கிட்டு இருக்கணும். அதனால் அப்படியே உதிரியாக போட்டோம்னா அந்த கொதி தண்ணியில் அது பட்ட உடனேயுமே அது நல்லா மேல் கோட்டிங் வெந்தது மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் கரையாது அதில். இப்போ இதை ஒரு கரண்டியில் ஒரு கிளறிட்டு அதை அப்படியே மூடி வச்சிடணும். ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு ஆவி வந்துடும் நல்லா கொதிக்கிறதுனால. வெயிட் போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் 2 ஃப்ளேம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். காயும் இது பருப்பு பாதி வந்துருச்சு. அதனால் எல்லாமே வந்துடும் அந்த 2 சவுண்ட்லேயே. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக 3 சவுண்டு விட்டு தான் எடுத்துருக்கீங்க? ஆமாம், 2-3 சவுண்டு விட்டு எடுத்தேன். இப்போ வெந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வெந்த உடனேயும் பக்கத்தில் சைடில் எடுத்து வச்சுட்டு அப்புறமேலு திரும்பவும் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேலு அதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட போகிறோம். போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. அது மண் சட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக உளுந்து, ஜீரகம், அப்புறம் என்ன போட போகிறீங்க? பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். சும்மா ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு வெடிக்கிட்டோம். அது கொஞ்சம் சூடேறி இருக்குது. மண் சட்டிங்கவும் கொஞ்சம் சூடேறதுக்கு லேட் ஆகுது. சூடேறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு அடுத்தடுத்தாப்புல நல்லா எல்லா ஜாமானையும் போட்டுருலாம். சூடேறதுக்காக வெயிட் பண்ண இந்த வெடிக்கிறதுக்காக தான் சூடேறி வெடிக்கணும். முக்கியமாக இந்த கடுகு வெடிக்கணும். ஜீரகம் கூட சீக்கிரம் ஸ்பில்ட் ஆகிடும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்குது படப்பட்டது. இப்போ பெருங்காயத்தூள், எண்ணெய் சூடு. இது செக்கு எண்ணெய், கடலை எண்ணெய். அதனால் நல்லா இருக்குது, வாசமும் நல்லா இருக்குது. அப்பளம் பொரிச்சோம்னா கூட இதெல்லாம் நல்லா வெள்ளைன்னு இருக்குது. வாசம் கம்முன்னு வருது. பெருங்காயம் போடுறீங்க? பெருங்காயம், இப்போ ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் பெருசாகவே நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். குடமிளகாய் இது போட்டாச்சு. இது ஒரு பாதி வதங்கின உடனே தக்காளி, மற்ற பொடிங்க எல்லாம் போடலாம். சாம்பாருக்கு வேணுங்கிற பொடி, அந்த காரத்துக்கு வேணுங்கிற பொடிங்கெல்லாம் போடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இந்த பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்ன பொடி? சாம்பார் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், இதுலேயும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகத்தூள் இதுலேயும் போட்டிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் தக்காளி போடணும். ஆமாம், இந்த பொடியை போட்டுட்டு அந்த பச்சை வாசம் எண்ணெயில் சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டோம்னா அந்த வாசம்லாம் கொஞ்சம் போயிடும். அதாவது பச்சை வாசம். டக்குன்னு அதுக்கு அடுத்தாப்புல தக்காளியை போட்டுடலாம்.
இப்போ பாதி வதங்கிருச்சு. இப்போ மசாலா அதுக்கப்புறம் ஐட்டம்லாம் நல்லா போடணும். உப்பும் இதில் கொஞ்சம் போடணும். ஏன்னா அதுக்கு உப்பு போட்டிருக்கிறோம். இதில் வந்து உப்பு ஏறணும் இல்லையா, தக்காளி எல்லாம் இருக்கிறதுனால. ஆமாம். அதனால் இதுக்கும் கொஞ்சமாக இதுக்கு தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டோம். போட்டுட்டு இது வாசம் இந்த இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது தக்காளி போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரையிலும் கிளறி விட்டுருணும். கொஞ்சம் இந்த இதுலேயும் அந்த வாசம் போனதுக்கப்புறமேல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சிடணும். அப்போ தான் அந்த புளிப்பு வந்து அந்த கோதுமை பாஸ்தாவில் நல்லா அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் மூடி தண்ணி ஊற்றணும். அதுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமேலு அந்த தக்காளியை வதங்கினதுக்கப்புறமேலு தண்ணியை ஊற்றினா தான் அந்த தக்காளியோட வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும். உடனே டக்குன்னு ஊற்றிட்டோம்னா அந்த தக்காளி வாசம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்காப்புல இருக்கும். அதுக்காக தான் வதங்கினதுக்கப்புறமேலே எல்லாருமே தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கடைசியில் போடுறது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டோம் ஒரு எனக்கு. கொத்தமல்லி மட்டும் கடைசியில் சாதம் மாதிரி கிளறது. அதை எடுத்து இதில் ஊற்றுவோம். ஊற்றுனதுக்கப்புறமேல மேலே அவ்வளோ தூவி ஒரு கிளறிட்டு எடுத்து சாப்பிட வேண்டும். இப்போ தண்ணி ஊற்றுறீங்க. வாசம் போயிடுச்சா? அதாவது இவ்வளோ நேரம் 2-3 நிமிஷம் வேக விட்டுட்டோம் இல்லையா, ஓரளவுக்கு போயிடும். இதை மூடி வைக்கணுமோ? ஆமாம், மூடி வச்சிட்டோம்னா நல்லா தக்காளி வெந்துடும். அது இப்போ வர தக்காளிங்கெல்லாம் கெட்டி தக்காளியாக இருக்குது வேறு. அதனால் மசிச்சா கூட கொஞ்சம் சீக்கிரமாக மசிய மாட்டேங்குது. நல்லா கொஞ்சம் வேக விட்டுட்டு கரண்டியில் ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ரிலீஸ் பண்ணுறீங்க குக்கரை. குக்கர் கேஸ் ஏன்னா வந்திருக்கும்ல? தாராளமாக நல்லாவே வந்திருக்கும். இது கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெதுவாக திறக்கணும். ஒரு சில சமயம் அப்படியே ஆவி அடிச்சிடும். கொதிச்சுக்கிட்டு கூட வந்துடும். இப்போ நம்ம அவசரத்துக்கு அப்படியெல்லாம் திறக்கக்கூடாது. குக்கர்கிட்ட மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. பாஸ்தா அழகாக வந்திருக்கு. தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு நல்லா. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். அதில் ரொம்ப அழகாக வந்திருக்குது. இப்போ இதை எடுத்து நீங்கள் அதில் கொட்டிடணுமா? ஆமாம். அருமையாக வந்திருக்குது. சூப்பராக வித்தியாசமான டிஷ்ஷு. நல்லா மசிய விட்டீங்க இதில். இப்போ நல்லா கரண்டியில் மசிச்சாவே இந்த தக்காளி கெட்டிமாக இருக்கிறதெல்லாம் மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து தண்ணியும் சரியாக இருக்கும். அப்படியே நமக்கு ஒரு வேளை சப்போஸ் அதுவும் கெட்டிமாக இருந்து இதுவும் கெட்டிமாக இருந்துச்சுன்னா இதில் சுடுதண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றி கலந்துக்கலாம் வேணும்னா. திருப்பியும் மூடுறீங்க. நல்லா மசிச்சு விட்டுறோம். அப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு ஏற்கனவே. இப்போ அந்த குக்கரில் இருக்கிறத எடுத்து இதில் ஊற்றி சும்மா ஒரு கொதி, அதுவும் சூடாக தான் இருக்குது. நல்லா ஒரு கொதி வந்த உடனே அதில் கொத்தமல்லியும் தூவிட்டு நெய் எடுத்து போட்டுறீங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டா அடியில் மெதுவாக கிண்டணும். ஆனால் உடையிறது சான்ஸ் இல்லை. நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஆமாம், கோதுமை பாஸ்தானால இது அவ்வளோ உடையாது. உடம்புக்கும் நல்லது. காய்கறி எல்லாம் இருக்குது, பருப்பு இருக்குது, எல்லாம் சேர்ந்து கதம்ப சாதம் மாதிரி இருக்குது. பாஸ்தா கோதுமை பாஸ்தா பிசிபெல்லாபாத் சூப்பராக செஞ்சுருக்காங்க. இதுக்கு மேலே நெய் ஊற்றிட்டு
கொத்தமல்லி தூவும், முந்திரி பருப்பு வேணும்னா கூட நெய்யில் கொத்தமல்லி வறுத்து கூட தூவுறாங்க. நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க தான். எல்லாமே தூவிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தூவிட்டு எலுமிச்சம்பழம் வந்து ஆஃப் பண்ணுறப்ப நம்ம போடணும் இல்லையா? பண்ணிவிட்டு அப்போ ஊற்றிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றி இப்போ ஒரு கொதி வந்துச்சு. எலுமிச்சம்பழம் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றணும். ஊற்றிட்டு கிளறி இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் சுட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சும் சாப்பிட்லாம். பச்சை வெங்காயத்தை அப்படியே எல்லாம் சைடில் வச்சுக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் எடுத்து கடிச்சிக்கிட்டு இதை சாப்பிட்லாம். நம்ம தமிழ் அரிசி பிசி வேலை பார்த்துக்கு காராபூந்தி தூவி சாப்பிடுவோம் இல்லையா? ஆமாம். அதுக்கு பதிலாக இதை அப்பளம் போட்டு சாப்பிட்றோம். இதுலேயும் காராபூந்தியும் வேணும்னா போட்டுக்கிறாங்க. அந்த கிறிஸ்பாக ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சிட்டிங்களோ? இன்னும் புளியலையே. இன்னும் புளியலையா? ஓ, இங்கே வச்சுருக்குறேன். இது இப்போ தான் புளியுறீங்க எலுமிச்சம்பழம். அந்த கொட்டையை தனியாக எடுத்துட்டு இது உண்டி புளிக்கு பதில் புளிஞ்சு கூட வச்சுருக்கலாம். நான் அப்படியே அந்த புளிக்கு பதில் இதா? ஆமாம் ஆமாம். தக்காளி கோதுமை வந்து ரொம்ப புளிப்பு இழுக்காது. நல்ல காரம் சாரமாக புளிப்பு வேணுங்கிறவங்க வேணும்னா ஒரு பிஞ்சு புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒன்று கிடையாது, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. செஞ்சு இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா அழகாக வந்திருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எலுமிச்சம்பழம் புளியிறப்ப நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டு செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து எலுமிச்சம்பழம் புளியிருக்கப்போ நம்ம அடுப்பை இதுலேயே இருக்கக்கூடாது, சூட்டில் ரொம்ப இருக்கக்கூடாது. திக்னஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.